ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். அத்தியாயம் மூட நம்பிக்கையல்ல, ஆதாரபூர்வமான உண்மைகளே. ஹிந்து சாஸ்திரங்களில் ஒரே நான்சென்ஸாக இருக்கிற விஷயங்கள் இருக்கின்றன. பூமிக்கு வடக்கே மேரு சிகரம் இருக்கிறதாம். அங்கே உள்ள தேவர்களுக்கு நம்முடைய ஒரு வருஷம் ஒரு நாளாகி விடுகிறதாம். அந்த மேருவை சூரியன் சுற்றுகிறானாம். உப்பு சமுத்திரம் மட்டுமில்லாமல் இக்ஷு கருப்பஞ்சாறு சமுத்திரம், க்ஷீர சமுத்திரம், பாற்கடல் என்று 7 விதமான சமுத்திரங்கள் இருக்கின்றனவாம். 5 கண்டங்களாகவே பிரிந்துள்ள உலகத்தை 7 தீவு கொண்டது சப்த த்வீபா என்று வேறு சொல்கிறார்கள். எல்லாம் ஒரே பேத்தல் என்று பரிகாசம் பண்ணுகிறார்கள். இருக்கட்டும், இந்த சமுத்திரம் ஏன் இத்தனை உப்பு கரிக்க வேண்டும்? யார் அதிலே இவ்வளவு உப்பை கொட்டினது? இதே மாதிரி தித்திப்பு, பாலின் சுவை முதலியவை உள்ள கடல்களும் ஏன் இருந்திருக்க முடியாது? சரி, சப்த த்வீபா என்றும் சப்த சாகரம் என்றும் சொல்வது தப்பு என்கிறார்களே, இவற்றை சொல்கிற சாஸ்திரத்தில் பூமியின் பொசிஷனை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது? பூமியின் வடகோடியிலே மேரு இருக்கிறது, அதற்கு நேர் எதிரே துருவ நட்சத்திரம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. வடகோடிதான் நார்த் போல் என்று வைத்து கொள்ளலாம். இப்போது துருவ நட்சத்திரம் இதற்கு நேரையாக இருக்கிறது என்று பார்த்தால் அப்படி இல்லை. போலுக்கு துருவம் என்ற பெயரே இந்த நட்சத்திரத்தின் பெயரை வைத்துதான். ஆனாலும் இப்போது அதற்கு நேரே போல் இல்லை. ஆதியில் நேரேதான் இருந்தது. அப்புறம் பெரிய மாறுதல்கள் ஏற்பட்டு பூமி கொஞ்சம் சாய்ந்து விட்டது என்று நவீன ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். நேரே சுற்றும் பம்பரமாக துருவ நட்சத்திரத்தை நேரே நோக்கிய நிலையில் பூமி சுற்றிய காலத்தை சொல்கிற சாஸ்திரம் அப்போது இருந்த 7 தீவுகளையும் 7 கடல்களையும் சொல்கிறது. பம்பரம் சுற்றுவதில் கோணல் ஏற்பட்ட போது சப்த சமுத்திரங்களும் கலந்து உப்பாகிவிட்டது என்கிறேன். அந்த வெள்ளத்தில் சப்த துவீபங்கள் 5 கண்டங்களாக மாறிவிட்டன என்கிறேன். நம்முடைய வட துருவத்தின் மேலே ஒரு ஸ்தானம் இருக்கிறது என்றால் அதுதான் ஸ்வர்க்கம் என்கிற மேரு. அந்த லோகம் ஒரு எலும்பிச்சம் பழம் என்று வைத்து கொண்டால் அதன் உச்சியில் உள்ள புள்ளி மேரு சிகரம். அந்த உச்சிக்கு எந்த பக்கமும் தெற்கு தான். உச்சியான அந்த பாயிண்டிலிருந்து கிழக்கையோ மேற்கையோ வடக்கையோ எங்கே போவது? எங்கேயும் போக முடியாது. கீழே தெற்கில் இறங்குகிறது தவிர வேறு வழியே இல்லை. எலுமிச்சம்பழத்தின் உச்சியில் ஒரு பாயிண்டை வைத்து பார்த்தால் இது தெரியும். பூமியில் உள்ள எல்லா தேசங்களுக்கும் வருஷங்களுக்கும் வடக்கு மேருதான். சர்வே ஷாமபி வர்ஷானாம் மேருஹு உத்தரதஸ்திதக என்பதன் அர்த்தம் இதுதான். துருவத்திலே எப்படி இருக்கிறது? அங்கே 6 மாதம் முழுவதும் பகலாகவும் 6 மாதம் முழுவதும் இரவாகவும் இருக்கிறது. இதை ஆரம்ப கிளாஸிலேயே படித்திருக்கிறோமே. ஒரு பகலும் ஒரு இரவும் சேர்ந்தது ஒரு நாள் என்கிறபடி 6 மாதம் பகலாகவும் 6 மாதம் இரவாகவும் உள்ள துருவத்திற்கு நம்முடைய ஒரு வருஷம் ஒரு நாளாகிறது. இதைத்தான் தேவர்களுடைய ஒரு தினம் நமக்கு ஒரு வருஷம் என்பது. பூமி சுற்றும் போது அதன் பக்கவாட்டில் உள்ள சகல பாகங்களும் சுற்றினாலும் உச்சி பாயிண்ட்டும் இதே மாதிரி அடியில் தென்துருவத்தில் உள்ள பாயிண்ட்டும் சுற்ற முடியாது. சுற்ற முடியாத அளவுக்கு சின்னது தானே பாயிண்ட். சுற்றுவதனாலே தான் மற்ற பகுதிகளில் சூரிய சந்திரனோடு தினமும் பல கோணங்களில் சம்பந்தப்பட்டு ஓரிடத்தில் 18 மணி வெயில் அடிக்கிறது, 6 மணி அளவே ராத்திரியாய் இருக்கிறது. அதற்கு நேர் எதிரே ஓரிடத்தில் 6 மணி வெயிலாகவும் 18 மணி ராத்திரியாகவும் இருக்கிறது. இரவு பகலில் பூமியின் பல பாகங்களுக்கிடையில் ஏகப்பட்ட கால வித்தியாசம் இருக்கிறது. சில நாட்களில் மட்டுமே சூரியன் நேர்கிழக்காக உதிக்கிறான். தலைக்கு நேரே 1 டிகிரி கூட தப்பாமல் வருகிறான். மற்ற நாட்களில் வடகிழக்கிலிருந்து தென்கிழக்கு வரையில் உள்ள பல கோணங்களில் சூரியோதயம் ஏற்படுகிறது. வடதுருவத்தில் இப்படி இல்லை. அங்கே 6 மாதம் பகலிருந்து
6 மாதம் இரவுக்கு போய் மறுபடி அதிலிருந்து 6 மாதம் பகலுக்கு வரும்போது சூரிய கதியை பார்த்தால் அந்த இடமானது சூரியனை சுற்றாமல் சூரியன்தான் அந்த இடத்தை சுற்றி வருகிறான் என்றே தோன்றும். மேரு சூரியனை பிரதர்ஷனம் பண்ணுகிறான் என்பது இதைத்தான். வடதுருவத்தில் சூரிய வெளிச்சமுள்ள 6 மாதங்களை உத்தராயணம் என்றும், அங்கே இரவாகி தென்துருவத்தில் வெளிச்சம் இருக்கிற 6 மாதங்களை தட்சிணாயனம் என்றும் சொல்கிறோம். வடதுருவத்திற்கு சுமேரு என்றும் தென்துருவத்திற்கு குமேரு என்றும் பெயர். சுமேரியா தேசம் கூட சுமேருவிலிருந்து வந்ததுதான். அங்கே வேதத்தில் வரும் தேவதைகளின் வழிபாடு இருந்தது என்று சொல்கிறார்கள். வடக்கே தேவர்கள் இருப்பது போல் தெற்கே பித்ருலோகமும் நரகமும் இருக்கின்றன. தேவதைகளையோ பித்ருக்களான ஆவிகளையோ நரகவாசிகளையோ பார்ப்பதற்கு யோக சக்தியினால் திவ்ய திருஷ்டி பெற வேண்டும். நமக்கு அந்த திருஷ்டி இல்லாததால் அப்படிப்பட்ட லோகங்களும் இல்லை, ஜீவர்களும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ரஷ்யாவில் பிறந்து அமெரிக்காவில் வசித்துவிட்டு இந்தியாவில் வந்து தியோசாபிக்கல் சொசைட்டி ஆரம்பித்த பிளாவட்ஸ்கி முதலானவர்கள் ஆவி உலக தேவதா லோக விஷயங்களைத்தான் முக்கியமாக சொல்லி இருக்கிறார்கள். இது மட்டுமில்லை, இக்கால சயின்டிஸ்டுகளில் ரொம்பவும் முக்கியமாக நினைக்கப்படுகிற ஆலிவர் லாட்ஜ் என்கிறவர் கூட பிற்காலத்தில் சயின்ஸை விட முக்கியமாக இந்த ஆவிகள் தேவதைகள் இவற்றின் ஆராய்ச்சியிலேயே இறங்கி இவையெல்லாம் நிச்சயமாக இருக்கின்றன, இவைகளை கொண்டு மனிதன் அனுகூலங்களை அடையலாம் என்று புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஜோதிஷம் முதலான சாஸ்திரங்கள் ஒரு புறம் அஸ்ட்ரானமி மாதிரியான சயின்ஸ்களை சொல்லிவிட்டு உடனே ஸ்பிரிச்சுவலிசம்க்கும் போகிறதே என்று கேட்டால் இவை இரண்டுக்கும் விரோதமில்லை என்று சொல்வது போல ஒரு பெரிய விஞ்ஞானியே சமீபத்தில் இப்படி பண்ணி இருக்கிறார். நாம் ஒருவருக்கொருவர் பழகி கொள்வது போல் மனுஷர்கள் தேவர்களோடு பழகி வந்த புராதன காலத்தில் ஏற்பட்டவை நம் சாஸ்திரங்கள். நம்முடைய கர்மாக்களை தொடங்க முன் செய்ய வேண்டிய சங்கல்பத்தை பார்த்தாலே இது தெரிகிறது. இந்த சங்கல்பமானது எத்தனையோ யுகாந்திரங்களுக்கு முன், கோடிக்கு அப்புறம் எத்தனையோ சைஃபர்கள் போட வேண்டிய அத்தனை காலத்துக்கு முன் சிருஷ்டி ஏற்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் காலத்தை நிர்ணயம் பண்ணி தருகிறது. யுகத்தின் ஆரம்பத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தன என்பது கூட ஜோதிஷ கணக்கால் தெரிகிறது. அப்போது எல்லா கிரகங்களும் ஒரே வரிசையில் இருந்தனவாம். சில கணக்குகள் இப்போது வித்தியாசப்படுகின்றன. பிரத்யட்சத்தில் பார்க்கிற சில நிலவரங்கள் சாஸ்திரத்திற்கு மாறாக இருக்கின்றன என்றால் உடனே சாஸ்திரம் புழுகு மூட்டை என்று ஆரம்பித்து விடக்கூடாது. எல்லா கிரகங்களும் நேராக இருந்த புராதன காலம் துருவ நட்சத்திரத்திற்கு சரியாக நேரே பூமியின் துருவம் இருந்த ரொம்ப பழைய காலம். இவற்றிலிருந்தே சாஸ்திரங்கள் இருந்திருக்கின்றன. அதற்கு பின் பல யுகங்களில் இயற்கையில் மகத்தான மாறுதல் ஏற்பட்டு பூமி மலையாகவும் மலை சமுத்திரமாகவும் சமுத்திரம் பாலைவனமாகவும் இப்படியெல்லாம் ஆகியிருக்கிறது. இந்த விவரங்களை ஜியாலஜிஸ்டுகள் சொல்கிறார்கள். அதோடு கூட வானமண்டலத்தில் கிரக சஞ்சாரங்களிலும் மாறுதல்கள் ஏற்பட்டிருப்பதாக அஸ்ட்ரானமிக்காரர்கள் சொல்கிறார்கள். இதனாலெல்லாம் தான் சாஸ்திரத்தில் என்றைக்கோ சொன்னதற்கு வித்தியாசமாகவும் சிலவற்றை இன்றைக்கு பார்க்கிறோம். ஜோதிஷத்தில் கணக்கு பண்ணி சிருஷ்டி எப்போது ஆரம்பித்தது என்று சொல்கிறார்களோ அதுவே நவீன ஆராய்ச்சியால் அனுமானிக்கிற சிருஷ்டி காலத்துக்கு கிட்டத்தட்ட சரியாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். கலியுகத்துக்கு 4,32,000 வருஷங்கள், துவாபரத்துக்கு இதே போல 2 மடங்கான 8,64,000 வருஷங்கள், திரேதாயுகத்துக்கு 3 மடங்கான 1,02,96,000 வருஷம், கிருதயுகத்திற்கு 4 மடங்கான 17,28,000 வருஷம். 4 யுகங்களும் சேர்ந்த சதுர்யுகம் அல்லது மகாயுகம் என்பதற்கு 43,20,00,000 வருஷம். இப்படி 1000 மகாயுகங்கள் சேர்ந்தால் அதுதான் பிரம்மாவின் ஒரு பகல் வேளை. அதுவே கல்பம் என்பது. அது 14 மனுக்களின் ஆட்சி காலம். மனுவின் ஆட்சி காலம்தான் மன்வந்தரம் என்பது. நாம் பல ராஜாக்களையும் குடியரசுகளையும் வைத்து கொண்டிருந்தாலும் லோகம் பூராவுக்கும் மேலாதிக்கம் உள்ளவராக பகவான் மனு என்பவரையே வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட மனுக்கள் 14 பேர் மனுஷ இன சிருஷ்டியிலிருந்து அது முடிகிறவரை ஆட்சி நடத்துகிறார்கள்.
மனுவிலிருந்து தோன்றுவதால் தான் நமக்கு மனுஜர் முதலான பெயர்கள் இருக்கின்றன. மேன் என்பதும் மனுவிலிருந்து வந்ததுதான். இப்போது ஸ்வேத வராக கல்பம் என்ற பிரம்மாவின் பகல் வேளையில் 7ஆம் அவரான வைவஸ்வத மனுவின் காலத்திலே இத்தனாம் ஆண்டில் நாம் இருக்கிறோம் என்று சங்கல்பத்திலே சொல்லப்படுகிறது. இதிலிருந்து கணக்கு பண்ணி 1ஆம் அவரான ஸ்வாயம்பூவ மனு எப்போது தோன்றியிருப்பார், அதாவது இந்த கல்பத்தில் சிருஷ்டி எப்போது ஆரம்பித்திருக்கும் என்று பார்த்தால் அந்த காலக்கணக்கும் மனுஷ இனம் எப்போது தோன்றிற்று என்று சயின்ஸில் சொல்கிறார்களோ அதுவும் ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறது என்கிறார்கள். மண் என்றால் நினைப்பது. நினைக்கிற காரியத்தை செய்கிற அங்கம்தான் மனஸ். அதை வைத்தே மனுவுக்கு இப்படி பெயர் ஏற்பட்டிருக்கிறது. சிந்தனா சக்தி வாய்ந்த மனித குலத்துக்கு முதல்வராக அவர் இருக்கிறார். மேன் இஸ் a திங்கிங் அனிமல் என்று சொல்வதற்கேற்ப நினைக்க தெரிந்ததே அவனுடைய சிறப்பு என்பதால் தான் மனுவிடமிருந்து வந்தவர்களுக்கு மனுஷர் என்ற பெயர் ஏற்பட்டு விட்டது. இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம்.